7 கோடி மணலை அளவிட்டாலும் எனக்கு எத்தனை பிறவினே எனக்கு தெரியாது. பிரம்மா எழுதி எழுதி கை நொந்து போனான். யமம் போட்டு போட்டு பாச கயிறு நொந்து போனான். மண்ணு வாங்கி நெருப்பு வாங்கி தனக்கென்று இது போலயே காலம் எத்தனை தாய் வயிற்றுல எத்தனை பிறவியா பிறந்திரும். ஆக இது போல அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய பிறவி என்கின்ற சமுத்திரத்தில் நான் விழுந்துட்டேன். தனியனேன் பெரும் பிறவி பப்பத்து எப்பத்தடந்திரை தும்போன்ற அலை வேற என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கு. நானே பிறந்து சாகத்துக்கு தான் பிறந்திருக்கிறேன். இதுல வேற என் வாழ்நாள் முழுவதுமே துன்பம். நானே கடல்ல தத்தளிக்கும் போது ஒரு அலை வந்து அடிக்குது. என்ன அலை அது? துன்ப அலை அடிக்குது. துன்ப அலை அடிக்குது. அடிக்கும் பொழுது கனியை நேர் துவர் வாயார் என்னும் கால். எந்த காற்று வீசுது? கனியை நேர். பெண்ணாக இருக்கிறவர்களுக்கு ஆணாக இருக்கிறவங்களுக்கு பெண். இப்படி மாய என்ற விஷயம் சூறாவளியா வந்து வீசுது. அந்த சமுத்திரத்துல சூறாவளியா வீசுது. இதற்கு இடையில ஒரு மிகப்பெரிய சொராமீன் என்ன முழுங்க வருது. எது வருது? அது என்ன சொராமீன்? காமம் என்கின்ற சுறாமீன். காமவான் சுரவின் வாய்ப்பட்டு எவளை அடையொருவர். கடல்ல தனியா விழுந்துட்டேன், திட்டு கிடையாது. விழுந்திருக்கும் பொழுது மிகப்பெரிய அலைகள் எல்லாம் என் மேல அடிச்சுக்கிட்டே இருக்குது. கனியை துவர்வாயார் என்னும் சூறாவளி காற்று ஒன்று வீசுது. இதற்கு இடையில ஒரு சுறாமீன் வந்து என்ன விழுங்க வருது. இவ்வளவு இடையில நான் எங்கப்பா தப்பிக்கிறது? எதனா ஒரு மரக்கலம், ஒரு துண்டு மரம் எதனா கிடைச்சா எவ்வளவு ஒத்தாசம் நான் ஏறி வந்துருவனே அப்படின்னு நான் அழற. அஞ்செழுத்து என்கின்ற ஒரு முனை கிடைத்தது. அங்க சிவாய நம சிவாய நம சிவாய நமன்ற ஒரு அச்சரம் வந்தால நான் கரை தெரியலாம். அதை சொன்னா என் பிறகு ஓடுமா. என்ன அழகா சொன்னாரு. அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேன். அப்பா பஞ்சாட்சரம்னு சொல்ற ஒரு மரக்காலம் வந்தது. அதுல ஏறி உக்காந்துட்டேன் நான். சந்தோஷம். எவ்வளவு நேரம் நான் அப்படியே உட்காந்துருக்கலாம் கடல்ல.